நண்பர்களே, யாராவது உங்ககிட்ட நீங்க நல்லா பேசுறீங்க, இந்த வேலை ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பாராட்டிட்டாங்கன்னா உடனே நீங்க என்ன சொல்வீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது எனக்கு லக்கு தான், யாரு வேணும்னாலும் இதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு. ஏன் சிலர் ஒரு பாராட்ட இயல்பா ஏற்றுக்கொள்ளவே முடியறதில்ல? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே என்ன சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்டை ஏன் நாம் மறுக்கிறோம். அதாவது நம்மளை பற்றி நாம் வச்சிருக்கிற ஒரு எண்ணத்திற்கு மற்றவங்க நம்மளை பற்றி சொல்கிற நல்ல கருத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும்போது அந்த பாராட்டை ஏற்றுக்கொள்வது சிலருக்கு ரொம்ப கடினமாக இருக்கலாம். அதனால தான் இந்த காம்ப்ளிமெண்ட்டே நாம் மறுக்கிறோம். இதில் செகண்ட் ஒன் என்னென்னா, முக்கியமான காரணங்கள். அதாவது உங்களுக்குள்ள ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், நம்முடைய திறமையை நாமளே குறைவாக மதிக்கிற போது மற்றவங்களோட பாராட்டு நம்மளுக்கு உண்மையாகவே தெரியாமையே இருக்கும். இதில் அதிகமான ஹியூமிலிட்டியை பாராட்டை ஏற்றுக்கொண்டோம்னு வச்சுக்கோங்க, அது தற்பெருமைன்னு மற்றவங்க நினைப்பாங்கன்னு உங்களுக்குள்ள வர ஒரு எண்ணம் தான். அப்புறம் ஒரு செல்ஃப் டவுட், நான் உண்மையிலேயே இதுக்கு தகுதியானவன் தானா அப்படிங்கிற உங்களுக்குள்ளேயே இருக்கிற சந்தேகம். ஒரு பழக்கப்பட்ட வளர்ப்பு முறை. அதாவது சிலர் பாராட்ட வெளிப்படையா ஏற்றுக்கொள்ளாம இருப்பதையே ஒரு பழக்கமா மாத்திட்டு இருக்காங்க. இதுல தேர்ட் ஒன், அதாவது பாராட்டையே மறுக்கும் விதங்கள். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, உடனே நீங்க அந்த டாபிக்கை மாத்திடுவீங்க. தனது சாதனைய சிறியதா அவங்களே காட்டிக்குவாங்க. மற்றவங்களோட கிரெடிட்டை கொடுத்துட்டு, மற்றவங்களுக்கு இந்த கிரெடிட்டை கொடுத்துட்டு தனது பங்கைய முழுமையா நீங்க மறுத்துடுறீங்க. இதெல்லாம் தான் இந்த பாராட்டில் நீங்க மறுக்கிற விஷயங்கள். இதுல ஃபோர்த் பார்ட் என்னன்னா, பாராட்டு எப்பவுமே ஏற்றுக்கொள்வது ஒரு தற்பெருமையா? அது இல்லவே இல்லை. யாராவது உண்மையாவே உங்களை பாராட்டும் போது ஒரு எளிய நன்றி சொல்வது தற்பெருமையும் அல்ல, உங்களோட முயற்சிக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தை நீங்க ஏற்றுக்கொள்வதும் ஆரோக்கியமான செல்ஃப் ஒர்த்துன்னு ஒரு பகுதியாக கூட இருக்கலாம். இதுல ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, இதெல்லாம் எப்படி மாற்றலாம்? அதாவது பாராட்ட உடனே மறுக்கவே மறுக்காதீங்க, எளிமையா நன்றி சொல்லுங்க. உங்களோட சாதனைகளை சிறுமப்படுத்தவே வேண்டவே வேண்டாம். நீங்க சின்னது பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களோட முயற்சிக்கு நீங்க ஒரு நல்ல கிரெடிட்டை கொடுங்க. அதை கற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. மற்றவங்களோட பாராட்டை மட்டுமே நீங்க சார்ந்து இருக்காம உங்களோட வளர்ச்சியை நீங்களே ஃபர்ஸ்ட் அங்கீகரிக்க பழகிக்கங்க. இதுல நான் உங்களுக்கு ஃபைனலா என்ன சொல்றேன்னா, ஒரு பாராட்டை ஏற்றுக்கொள்வது பார்த்தீங்கன்னா தற்பெருமையே அல்ல, உங்களோட திறமைய அங்கீகரிப்பதும் அகங்காரமும் அல்ல. அடுத்த முறையாவது யாராவது உங்களை பாராட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க சொல்லாம ஒரு புன்னகையோட நன்றின்னு சொல்லி பழகுங்க. இந்த விஷயத்த நீங்க மாத்துனீங்கன்னா தேவையில்லாம இதனால உங்களுக்கு வர டென்ஷனை நீங்க தவிர்க்கலாம். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் ஸ்டடீஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க என்ன அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.